இப்படி ஃப்ரீஸியாக அண்ட் அன்மேனேஜபிளாக இருக்கிற ஹேரை நான் வந்து எப்படி சாலோன் லைக் ஸ்டைலில் வந்து வீட்லேயே அச்சீவ் பண்ணேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஹாய் கைஸ், மை நேம் இஸ் ட்ரேனா அண்ட் வெல்கம் டு மை வேர்ல்ட் வேர் பியூட்டி மீட்ஸ் வெல்னஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன டைட்டில்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இன்ட்ரோ கொடுத்துட்டேன். ஸோ ஓவராக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இதுதான் என்னோடய ஃப்ரெஷ்லி வாஷ்ட் ஹேர். ஸோ இப்போ தான் நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். அண்ட் என்னோடய நேச்சுரல் ஹேர் டெக்ஸ்டரே ஒரு வேவி டெக்ஸ்டர் தான். ரொம்ப கேர்லும் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ரெயிட்டும் இல்லாமல் வேவியாக இருக்கும். கொஞ்சம் சீரம் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். லைட்டாக ஒரே ஒரு பம்ப் தான். அந்த ஒரு பம்பே எனக்கு வந்து என்னோடய ஃபுல் முடிக்கே வந்து ரொம்பவே ஃபுல்ஃபில்டாக இருக்கும். லைக் நல்ல ஒரு ஷைன், அப்புறமா அந்த ஃப்ரிஸ்ஸை மெயின்டைன் பண்ணதுக்கு வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ சீரம் வந்து அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் அந்த ஒன் பம்ப் தான். முடி வந்து 80% ட்ரையாக இருக்க டைமில் நான் இதை வந்து யூஸ் பண்ணிக்குவேன். இப்போ வந்து நம்மளுக்கு அந்த சாலோன் லைக் ப்ளோ அவுட்க்கு வந்து நான் வந்து இந்த கர்லர்ஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து அமேசான்லேருந்து வாங்கினது. லிங்க் வேணால் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரண்ட் செக்ஷனை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு சின்ன ரோல் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் ஃப்ரண்ட்டில் வந்து பேங்க்ஸ் இருக்கும்ல, ஸோ அதுக்கு வந்து சின்ன ரோல் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஸோ இது வந்து நல்லா டைட்டாக நம்ம வந்து ரோல் பண்ணணும், லூஸாக ரோல் பண்ணக்கூடாது. முடி வந்து அந்த ரோலரில் வந்து நல்லா டைட்டாக ரோல் பண்ணால் தான் முடி வந்து ஒரு நல்ல டெக்ஸ்டர் கொடுக்கும். அண்ட் இது கூட வந்து அந்த கிளிப்பும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கிளிப்பை அட்டாச் பண்ணிவிட்டு அந்த ரோல் வந்து நல்லா நின்றுக்கும் நம்ம முடியல. இதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து நான் ஒரு 4 செக்ஷனாக டிவைட் பண்ணிவிட்டு சின்ன ரோலர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பேங்க்ஸ் இருக்கிறதால பெரிய ரோலர் வந்து செட் ஆகாது. அதனால் சின்ன ரோலர் வச்சு நல்லா இப்படி முடி வந்து எண்டில் ஃபஸ்ட்டு அந்த ரோலரை வச்சு நல்லா டைட்டாக முடியை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்லோவாக இப்படி ரோல் பண்ணி மேலே வரையும் எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறமா நம்ம ஹெட்டில் வந்து அந்த கிளிப் கொடுத்துருப்பாங்களே அந்த கிளிப் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரோலர் வந்து நல்லா ஸ்டிஃபாக நின்றுக்கும். பேக் செக்ஷனில் வந்து இப்படி 4ஆக டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு பெரிய ரோலர் இருக்கும், 4 பெரிய ரோலர் இருக்கும். அந்த பெரிய ரோலர் வச்சு 4 செக்ஷன்ஸோ நம்ம டிவைட் பண்ணியிருந்தோம்ல அதில் வந்து நல்லா ரோல் பண்ணிவிட்டு நான் வந்து கிளிப் பண்ணிக்கிறேன். இது முடி ஃபுல்லாக நல்லா நம்ம கிளிப் பண்ணதுக்கப்புறமா ஒரு 3 to 4 hours ஆர் மேபி 5 hours கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்தோன்னா பார்த்துக்கிங்க அந்த ஸ்ட்ரைட்டாக நல்லா வந்து கீழே வந்து நல்லா ஒரு பவுன்ஸ் அண்ட் வால்யூம் கொடுக்கும். இந்த ரோலர்ஸ் யூஸ் பண்ணுற மெயின் ரீசன் என்னென்னா நம்ம முடியை வந்து வித்தவுட் எனி ஹீட் டூல்ஸால் ஸ்டைல் பண்ணுறது தான். நம்ம ஹேர் வந்து டேமேஜ் ஆகிற மெயின் ரீசனே நம்ம வந்து ஹீட் டூல்ஸ் யூஸ் பண்ணுறதால தான். ஸோ இந்த ரோலர் யூஸ் பண்ணுறதால நம்மளுக்கு முடி வந்து நல்லா அந்த ஒரு கேர்ள்ஸ் கொடுத்து நல்லா அந்த ஹீட் டூல் வச்சு நம்ம வந்து பண்ண மாதிரியே ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். பட் அட் த சேம் டைம் இதில் வந்து நம்ம எந்த ஹீட்டுமே யூஸ் பண்ணாமையே நம்ம வந்து இதை முடியை வந்து நம்ம நல்லா ஸ்டைல் பண்ணுறோம். அந்த ஃப்ரண்ட் பேங்க்ஸ்லாம் நம்ம ரோல் வச்சு பண்ணதால் பாருங்கள் எவ்வளோ செம்மையாக வால்யூம் கொடுத்துருக்குதுன்ட்டு. இந்த ரோலர்ஸ் வந்து எனக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குது. லைக் வந்து முடி நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணுறேன்ல அன்னைக்கே நான் வந்து இந்த ரோலர்ஸ் யூஸ் பண்ணிக்குவேன். அப்போ தான் நெக்ஸ்ட் ஹேர் வாஷ் வரையுமே எனக்கு இந்த கேர்ள்ஸ் அண்ட் இந்த பவுன்ஸ் இந்த வால்யூம் வந்து நல்லாவே மெயின்டைன் ஆகும். ஸோ நான் வந்து என்னோடய முடியை வந்து லைக் எவ்ரிடே ஸ்டைல் பண்ண மாதிரியும் இருக்குது. அட் த சேம் டைம் நான் வந்து எதுவுமே ஹீட் டூல்ஸ் வந்து எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ இந்த ரோலர்ஸ் வந்து நல்லாவே உங்களுக்கு வந்து மெயினாக ஃப்ரண்ட் செக்ஷன் பேங்க்ஸில் வந்து நல்லா வால்யூம் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ரோலர்ஸ் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வெறும் ஃப்ரண்ட் செக்ஷனுக்கு மட்டுமே ஒரு ரோலர் வந்து வச்சு அது நல்லா ரோல் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்திங்கன்னா அந்த பேங்க்ஸ் எல்லாம் நல்லா லைக் வால்யூம்டாக நல்லா தெரியும் பார்க்கறதுக்கு. உங்களோட முடி வந்து கொஞ்சம் திக்காக இருக்குன்னா நீங்கள் வந்து அந்த ரோலர்ஸ்லாம் நம்ம போட்டதுக்கு அப்புறமா ப்ளோ ட்ரையர் இருக்கும்ல, ப்ளோ ட்ரையரால் அந்த ரோலர்ஸ் மேலே நீங்கள் வந்து கொஞ்சம் காமிச்சிங்கன்னா ஒரு 2 minutes கிட்ட நல்லா காமிச்சிங்கன்னா உங்கள் முடி அந்த கேர்ள் வந்து கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அண்ட் யா, நம்ம வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை கைஸ்.